அது கொஞ்சம் இதை நான் பாத்துக்கிறேன். வந்தால் உதைப்போம். வந்தா தானே. ஹலோ கைஸ், நம்ம எப்பயுமே சினிமாவில் கூடிய ஜானர்ஸில் அமைஞ்ச சில மூவிஸோட டாப் 5 லிஸ்ட் தான் பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 ஜானர்ஸ் லிஸ்ட்டே பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜானர்ஸ்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதெல்லாம் என்ன, அண்ட் அதுக்குள்ளே என்ன மாதிரியான மூவிஸ் ரிலீஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கம்ப்ளீட்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திஸ் லேசி ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே கேஸ், இந்த மாதிரி வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பிளாஸ் எங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிஸ்டிங்கில் வச்சிருக்க ஆர்டர்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ப்ளஸ் அந்த ஜானருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான தமிழ் கிளாஸ் அதை பொறுத்து நான் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஒப்பீனியங்கிறது கண்டிப்பாக மாறலாம். இது என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற லிஸ்டிங் அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸ் வச்சிருக்க அந்த ஒரு ஜானர் வந்து மெலோ ட்ராமா ஜானர். ஸோ இந்த மெலோ ட்ராமா ஜானர் வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஜானர், இல்லை ஒரு லவ் ஜானர் கூட நீங்கள் கிட்டத்தட்ட சொல்லலாம். லைக் இதில் கூட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டான கேரக்டர்ஸாக இருக்கும். லைக் சென்சேஷனல் ஈவெண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை புகுத்தின ஒரு கேரக்டர் இருக்கும். லைக் அதே மாதிரி இதில் கூட ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த ஜானர்ஸ் எல்லாமே முக்கியமாக அந்த ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனலில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த மெலோட்ராமாவில் வரக்கூடிய எல்லா ஜானர்ஸுமே அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த சென்சஸ்னால எமோஷன் ஈவெண்ட்ஸை நம்ம கூட எம்பாசிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் அந்த எமோஷனை நம்ம கூட கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த கதை எழுதக்கூடிய ரைட்டரோ இல்லை அந்த ஆக்டரோ மெலோட்ராமா ஜானருங்க வரும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணி என்ன இதில் நடிச்சாங்களோ அந்த ஒரு பல்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் நம்மளுக்குள்ளேயும் படம் பார்க்கும்போதோ இல்லை அந்த புக்கை படிக்கும் போதோ நம்மளுக்கு அது ஃபீல் ஆகும். அதுதான் மெலோட்ராமா ஜானருக்கு கூட ஒரு தனித்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மெலோட்ராமா ஜானர்ஸ்க்கு கூட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, அது ஒரு கிளியர் கட் மாரல் டிஸ்டிங்ஷனை ஃபாலோ பண்ணும். அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா லைக் டைட்டானிக் சொல்லலாம், இல்லை அந்த லா லா லேண்ட் சொல்லலாம், நோட் புக் சொல்லலாம், அண்ட் ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய மூவிஸ் இருந்திருக்கலாம். பட் நான் ஏன் இந்த லிஸ்ட்டில் வந்து 5th பிளேஸ் வச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எனக்கு பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு பெருசாக இந்த லவ் மூவிஸ் இந்த ரொமான்ஸ் ஃபிலிம்ஸ் பார்க்க பிடிக்காது அப்படிங்கிறதுனால 5th பிளேஸ் வச்சிருக்கேன். பட் இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸ் வச்சிருக்கேன் அந்த ஒரு ஜானர் ஃபேமிலி ட்ராமா ஜானர். ஸோ இந்த ஃபேமிலி ட்ராமா ஜானர் சொல்லும்போது எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்குது. பட் ஃபேமிலி ட்ராமா ஜானர்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக உட்காந்து ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான். லைக் அதாவது சின்ன பசங்க, அதாவது இப்போ லவ் ஜானர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 வயசுக்குள்ள, அதாவது டீனேஜர்ஸ் இல்லை 20 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களாம் அதை ரசிக்க முடியும். மற்றவங்க யாருக்கும் பிடிக்கலாம், பிடிக்காமலாம் போகலாம். பட் ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து வளர்ந்தவங்க, டீனேஜில் இருக்கிறவங்க, வயசானவங்க வரைக்கும் பார்த்து அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு மூவியாக தான் ஃபேமிலி ட்ராமா அமையணும். அப்படி இருக்கிற மூவி தான் ஃபேமிலி ஜானர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஊரில் வந்து நிறைய படம் அந்த லிஸ்ட்டில் வராது, அது வேற கதை, அதுக்கு பின்னாடி வரேன். ஸோ அந்த மாதிரியான ஜானர்ஸில் அமைக்கூட மூவி தான். இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். லைக் இந்த லிட்டில் உமன், இந்த லைன் கிங், சார்லி அண்ட் தி சாக்லேட் ஃபேக்டரி, அந்த மாதிரியான நிறைய மூவிஸ் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து யாருமே எத்தனை தடவை உட்காந்து பார்க்கலாம், யார் வேணாலும் இந்த ஃபேமிலியில் உட்காந்து பார்த்தாலுமே அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபிலிமாக அமையும். அதனால தான் இந்த ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கிளாசிக்கான ஜானர் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் 4th பிளேஸ்ல வைக்கிறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் வச்சிருக்க ஜானர் ஜஸ்டிஸ் ஜானர். இது கொஞ்சம் முக்கியமான ஜானர் சொல்லலாம். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சில மூவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்டிஸ் ஜானர் பெருசாக இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த லா அண்ட் ஆர்டர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த லா அண்ட் ஆர்டர் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் அண்ட் அதனால் என்னென்ன தப்புகள் நடக்குது, ஒவ்வொரு தப்புக்கும் என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் நம்ம ஜஸ்டிஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஜஸ்டிஸ் ஜானர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்ல வரும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஜானர் தான். எல்லா ஒரு ஊர்லேயுமே இருக்கக்கூடியது, எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு படங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் கூட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வெற்றிமாறனோட மூவிஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். லைக் விடுதலை டூ பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் பாரஜித் மூவிஸ் அண்ட் நம்ம மாரிசுலா சாரோட மூவிஸ்னு சொல்லலாம். அண்ட் இதான் தாண்டி பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நாங்கள் ஜனகணமன சொல்லலாம், காஷ்மீர் ஃபைல் சொல்லலாம். ஈவன் வேட்டையுமே அந்த ஜானர் கூட வரக்கூடிய ஒரு மூவி தான். ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 370 சொல்லிட்டு வரக்கூடிய எல்லா மூவிஸுமே இந்த லிஸ்ட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு மூவிஸ் தான். அண்ட் இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் கண்ணோட்டமாக எடுத்து ஒரு தெளிவான படமாக ஒரு தெளிவான கான்செப்டை சொல்லக்கூடிய ஒரு மூவியாக தான் அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜானர். ஏன்னா இது வந்து ஒரு சேஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஜானராக தான் ஜஸ்டிஸ் ஜானர் இருக்குது. அதனால் அது வந்து 3rd பிளேஸில் வைக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸ்ல இருக்கிற அந்த ஒரு ஜானர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜானர் தான். லைக் ரீசன் வெர்சஸ் ஃபெய்த் ஜானர். ஸோ இந்த ரீசன் வெர்சஸ் ஃபெய்த்ங்கிறது என்னங்கன்னா, மக்கள் வந்து ஒரு விஷயத்தான ஃபெய்த்தை வந்து கடைப்பிடிச்சிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்ம நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டே வருவாங்க இல்லையா. லைக் இதுதான் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரீசன் என்னங்கிறத ஃபைன் பண்ணுற மாதிரியான அந்த படமாக தான் அந்த படம் போயிருந்திருக்கும். அண்ட் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ரீசென்ட்லி பாலிவுட் வந்திருந்த ஓமை காடை சொல்லலாம். அண்ட் பிகே, அதான் நம்ம ஊரில் கூட மூக்குத்தி அம்மாவும் எடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமைஞ்சிருக்கும். ஸோ அதில் மக்கள் வந்து ஒரு ஃபெய்த்தை கடைப்பிடிச்சி இதுதான் நம்பிக்கை, காலகாலமாக இது வந்து நம்ம பராமரிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கை வைக்கும் போது அது ஏன் வந்துச்சு, அது என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசனை கண்டுபிடிச்சு இது இப்படி தான் அப்படி இல்லை, இதெல்லாம் நம்பி நீங்கள் மூட நம்பிக்கையாக ஒருத்தனை கடவுளாக எடுத்து நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரீசன் அண்ட் ஃபெய்த், லைக் ரீசன் விசஸ் ஃபெய்த் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை கூட கொண்டு போங்க இந்த ஜானர்.
ஃபைனலி எது உண்மை எது ட்ரூத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி படத்தை முடிப்பாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜானரில் என்றென்றும் இனிமேலும் கூட இந்த மாதிரியான அந்த ஜானர் மூவிஸ்ங்கிறது நம்ம ஊருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். ஸோ அதனாலே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செகண்ட் பிளேஸ் வச்சிருக்கேன். இதில் வந்த மூவிஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். மொத்த படமே ஒரு டிபேட்டிங்காக தான் இருக்கும். அது கொஞ்சம் டென்ஷன் பில்ட் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக ரைட் பண்ணும்போது அந்த ஜானரே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் ஃபீல் ஆகிறதுனால இதை நான் வந்து செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் இருக்கிற ஜானர் வந்து எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் ஜானர். கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த ஒரு ஜானரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. அதுதான் கம்மிங் ஆஃப் ஏஜ். ஸோ அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ்ங்கிறது ஒன்றும் இல்லை. லைக் நம்ம அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நம்ம ரொம்ப ரசித்து பார்த்துருப்போம். இல்லை ஹீரோவாக இருக்கலாம், எது கேரக்டராக இருக்கலாம். அந்த கேரக்டரோட சைல்டுஹுட் டு அடல்ட்ஹுட் இருக்கக்கூடிய ஜேர்னியை ஒரு படத்தில் கட்டுவாங்க. அதுதான் கம்மிங் ஆஃப் ஏஜ்னு சொல்கிறது. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர் மூவி தான். ஸோ இந்த ஹாரி பாட்டர் மூவியில் 3 முக்கியமான கேரக்டர்ஸ் இல்லையா. ஸோ அந்த 3 முக்கியமான கேரக்டர்ஸோட சின்ன வயசு அவங்க சைல்டுஹுட்லேருந்து அவங்க அடல்ட்டாக வர வரைக்கும் அந்த லைஃப் ஸ்டைலை மொத்தம் நம்ம ஒரு அந்த சீரிஸாக பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மொத்த அந்த ஜேர்னியை ஒரு படமாக காட்டுறது தான் கம்மிங் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஹாரி பாட்டர் சொன்னால் ஹாரி பாட்டர், அப்புறம் அந்த கராத்தே கிட் சொல்லலாம், அண்ட் நெவர் லெட் மீ கோ, ப்ளஸ் டிஸ்னியில் ரீசென்ட்லி ரிலீஸ் இருந்த டர்னிங் ரெட், அந்த மாதிரியான மூவிஸ் எல்லாமே இந்த ஜானர் கூட வரக்கூடிய மூவி தான். அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ்ங்கிறது பார்க்கும்போது நம்மளுக்குமே ஒரு சைல்ட்ஹுட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கக்கூடிய ஃபீலாக இருக்கும். நம்ம நாஸ்டாலஜியை தூண்டி விட்டு நம்ம மெமரிஸை தூண்டி விடக்கூடிய ஒரு படமாக கூட இது கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கான ஒரு முக்கியமான கான்செப்ட்டில் அமைகிறதுனால இதை நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வச்சிருக்கேன். அண்ட் அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் பார்க்கும்போது இதில் கூட இந்த ஜானரில் கூட நிறைய மூவிஸ் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனாலையும் அண்ட் கண்டிப்பாக அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் லிஸ்ட்டில் கூடிய மூவிஸ்ன்னு சர்ச் பண்ணி நீங்களுமே அந்த மூவிஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வைக்கிறேன். ஓகே, வீடியோட ஃபைனலி கொண்டு நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்த நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ ஒப்பீனியங்கிறது கண்டிப்பாக மாறும் இல்லையா. ஸோ அதனால் இது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆர்டர் என்ன, உங்களோட லிஸ்டிங் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த லிஸ்டிங்கில் வந்து நான் ஏதாவது ஜானர் மிஸ் பண்ணியிருந்தேன், உங்களோட ஃபேவரட் ஜானர் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். பிகாஸ் நான் சில மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த டாபிக் பற்றினா உங்களோட தான் கமெண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டாபிக் டிஃப்ரெண்டாக வேறு ஏதாவது டாபிக் தோணாலும் அது கமெண்ட் சொல்லுங்கள், ஏதாவது வீடியோ பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுக்கு மேலே பெருசாக இந்த வீடியோ எழுக்கிறது கொள்ள. ஸோ இந்த வீடியோ தாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஃப்ளாஸ்க் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் வழக்கமாக எப்பயுமே சொல்கிறதான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் ரிவர்சிங் ஆஃப்டர் பாய்.